இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திலே கடவுளுடைய நற்செய்தியை அறிவிக்க வந்தார். ஆனால் அவருடைய சீடர்கள் தான் கிறிஸ்தவ மதம் என்பதை உருவாக்கினார்கள். ஐயா, நான் வேற ஏதாவது சொல்லிடுவேன். யாரு அன்புதான் பிரதான கோயில் வாசல்ல வியாபாரம் பண்ண போது இயேசு கிறிஸ்துவம் வந்து அன்பை போதிக்குது. கிறிஸ்துவ வந்து அன்பை தான் போதிச்சாரு அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் பேசுனீங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த சேவர்குமார் கொலை வழக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது வந்து இந்த இதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல. ஒரு சிலர் கைவர்கள் இருக்கலாம். உண்மையை பேசு, உறக்க பேசு, உறுதியாக பேசு, அதை இறுதி வரை பேசு. நீங்கள் ஒரு வீடியோவில் எங்கே பேசுறீங்க தெரியல, ஒரு இடத்துல இப்போ பேசுறீங்க. அது வாட்ஸ்அப்பில் கிறிஸ்தவர் மத்தியில் பரவி, அதாவது என்ன அப்படின்னா பவுலடியார் கிறிஸ்துவுக்கு முன்பாக பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க. அப்போ என்ன கிறிஸ்தவர் மத்தியில் அவங்க எல்லாம் சொல்கிறாங்கன்னா கிறிஸ்துவுக்கு அப்புறம் தான் பவுலடியார் வராரு. அப்போ இந்த மாதிரி வந்து அதை வந்து திரும்ப திரும்ப போட்டு உங்களை கொஞ்சம் டிஸ்கரேஜாக பேசுகிறாங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், தயவுசெய்து நல்லா இன்னும் கொஞ்சம் பைபிள் படிச்சுட்டு பேசுங்க. அது கிறிஸ்தவர் மத்தியில் ஒரு இதாக இருக்கும். இல்லை, அவருக்கு இறைமகன் இயேசு மனிதம் பரப்பினாரா மதம் பரப்பினாரா? நான் கேட்கறதுக்கு எந்திரிச்சு சொல்லுது. அப்புறம் நீங்க கிறிஸ்தவத்தை தோற்றுவித்தது யார்? வரலாறு யாரு சொல்லுது? இயேசு தோற்றுவித்தார்னு எங்க வாங்க. இயேசு தோற்றுவித்தாரா கிறிஸ்தவத்தை? அதாவது இந்த இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திலே கடவுளுடைய நற்செய்தியை அறிவிக்க வந்தார். ஆனால் அவருடைய சீடர்கள் தான் கிறிஸ்தவ மதம் என்பதை உருவாக்கினார்கள். அதை தான் நான் சொன்னேன். ஐயா சொல்லுங்க. திருத்தூதர்கள் பணி 11வது பிரிவுல வாசிப்பாங்க. திருத்தூதர்கள் பணி அப்போஸ்தலிக்க நடவடிக்கைகள் 11வது பிரிவுல வாசிப்பாங்க. சரியா? அந்த கிறிஸ்தவர்கள் அவங்க தான் உருவாக்குனாங்க. ஆமா, அதுதான் தொடக்கம். அதுக்குதான் நானும் பதில் சொன்னேன். ஐயா, நான் வேற ஏதாவது சொல்லிடுவேன். அதாவது விவாதம் பண்ணுவேன். இல்ல அதுதான் நான் சொன்னேன். உங்களுக்கு பதில் நான் சொன்னேன். யாரு? இயேசுநாதர் சாட்டையால அடிச்சாரு. சாட்டையால அடிச்சாரு. நீங்க தான் சாட்டையால அடிச்சாரு. ஐயா, நீங்க தான் கோபப்படுறீங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஐயா, இங்க வாங்க. ஐயா இருக்கிறீங்க, நான் பேசுறேன். இங்க பாருங்க, கோபப்பட்ட அன்புதான் பிரதான கோயில் வாசல்ல வியாபாரம் பண்ண போது இயேசு சாட்டையால கிடைச்சாரு. ஐயா ஐயா ஒரே நிமிஷம். இல்ல 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 ஒரு நிமிஷம். கோவப்பட்டு ஆக்ரோஷமா கத்துனீங்க. அண்ணனுடைய எந்த கருத்துல வந்து நீங்க முரண்படுறீங்க? இல்லை, அவருடைய கருத்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய பேனரை வச்சுக்கிட்டு கிறிஸ்தவர்களுடன் கேள்வி பதில் உரையாடல் உலக தமிழ் கிறிஸ்தவ இயக்கம்னு சொல்லி கீழே போட்டிருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களோடு உரையாடலுங்கும் போது வேதத்தை எடுத்து ஒரு அங்கி போட்ட ஃபாதர் சேசுராஜுங்கிறவர் பேசுகிறாரு. அதுக்கு வசனத்தை மாற்றி சொல்கிறாரு. அப்படி சொல்லக்கூடாதுன்னு நான் கேட்கும் பொழுது, அதை மறுத்து பேசும் பொழுது தான் அவர்கிட்ட தான் நான் பேசுகிறேனே தவிர இவர்கிட்ட நான் வந்துட்டு கோவப்படலை.
ஏன்னா வசனத்துக்கும் கிறிஸ்துவத்துக்கும் நான் ஒரு முழு நேர பாஸ்டர், நான் ஃபுல் டைம் சர்ச் பாஸ்டராக இருக்கும் பொழுது கிறிஸ்தவத்துக்கும் நான் படிக்கிற வேதத்துக்கும் பைபிளுக்கும் நான் செய்கிற ஊழியத்துக்கும் எனக்குள்ளே இருக்கிற வைராக்கியத்தின்படி நான் அவர்கிட்ட கேள்வி கேட்டேன் வசனத்தின் அடிப்படையில். ஏன்னா வசனத்தை கரெக்டாக படிச்சுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் மறுத்து பேசும் பொழுது தான் நான் அதை அப்படி பேசினேனே தவிர மற்றபடி வந்துட்டு இதை எதிர்ப்பாளனாக வரலை. நான் வந்து ஆமாம் நாலேஜை வளர்த்துக்கவும் என்ன உங்களுடைய கருத்து உள்நோக்கம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறது தான் வந்தேன். மற்றபடி கோவப்பட்டது மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். எல்லாருமே வந்து டவுன் பண்ணி உட்கார சொல்லும் பொழுது அப்போ என்னுடைய அந்த உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தும் போது அது மதிக்காமல் போகும் பொழுது நான் அப்படி பேசினது மற்றவங்களுக்கு கோவம் மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனால் கோவப்படலை நான். இப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் நிறைய விமர்சனங்கள் சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி கிறிஸ்தவர்களை பற்றி அப்படி பேசுகிறேன் இப்படி பேசுகிறேன். அந்த மாதிரியான கருத்துக்களை நீங்கள் சீமானோட முரண்படுறீங்களா, இல்லை வந்து அது வந்து அந்த திராவிட இயக்கங்கள் இருந்தனால அப்போ பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போயிட்டு இப்போ தமிழ் தேசிய கொள்கையில் தமிழ் தேசிய பாதையில் சீமானை ஆதரித்து நீங்கள் பயணிக்கிறீங்க? அதாவது சீமானுடைய வார்த்தைகள் கோடி வார்த்தைகளை நான் கேட்டிருக்கிறேன் யூடியூப்லேயும் 10 இதுலேயும். நான் வந்துட்டு இன்னும் சொல்லப்போனால் எங்கள் பிஷப் சாம் எஸ் ஐயாவுடைய நெகமும் சதயமாக நாங்கள் எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு நாங்கள் எல்லாமே. ஸோ இப்போ வந்துட்டு பாபு மயிலின் என்னை கம்பல் பண்ணி அழைச்சார், நான் வந்திருக்கிறேன். இந்த சேம் டைமு இவர் திராவிட பெரியார் இயக்கத்தில் இருந்ததை குறித்தும் எனக்கு ஒன்றும் இல்லை. இப்போ திராவிட இயக்கத்தை எதிர்க்கிறாரு அப்படிங்கிறதுலையும் ஒன்றும் இல்லை. தமிழர்களுக்கு குரவு கொடுக்குறாரு. தமிழர்கள் கிறிஸ்தவர்கள் இங்கே இருக்கிறோம், மாதிக்குடி கிறிஸ்தவர்கள் இங்கே இருக்கிறோம். கிறிஸ்தவத்துக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் விரோதமாக யாரும் எதுவும் பேசிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஜர்வ ஜாக்கிரதையாக நான் இருக்கிறேன். அதனால தான் இங்கே 2 பேர் அதாவது கோதுமைக்கும் ரொட்டிக்கும் மதம் மாற்றுறாங்க அப்படின்னு. மதம் மாற்றவே இல்லை. கிறிஸ்தவர்கள் வரலை அப்படின்னு சொன்னால் கல்வி கிடையாது, மருத்துவம் கிடையாது, நவநாகரிகம் கிடையாது, மார்புக்கு வந்துட்டு வரிப்பட்ட காலங்களில் இதெல்லாம் உடைச்சி மாற்றினவங்க கிறிஸ்தவங்க. இன்றைக்கும் ஒரு நல்ல இந்தியா லெவலில் தமிழ்நாடு லெவலில் பெரிய லெவலில் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒவ்வொரு காரியங்களையும் செய்திருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள். அப்போ கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக யாரும் பேசக்கூடாதுங்கிறதுல நான் ஜாக்கிரதையாக இருக்கிறேன். அவர் மேலே எனக்கு எந்த கருத்தும் வேறுபாடும் கிடையாது. கிறிஸ்தவத்துக்கு எதிராக பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. பேசிட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணீங்க, கிறிஸ்தவம் வந்து அன்பை போதிக்குது, கிறிஸ்து வந்து அன்பை தான் போதிச்சாரு அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் பேசுனீங்க. அந்த கிறிஸ்தவம் இன்னைக்கு அன்பை மட்டும்தான் போதிச்சுட்டு இருக்கா? கிறிஸ்தவம் வந்து ஆதிகால கிறிஸ்தவம் இந்த கால கிறிஸ்தவம் சமமாக தான் இருக்கா? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அன்பை போதிக்க தான் வந்தோம். அன்பை போதிச்சதுக்கு அநேக அவார்டு ரிவார்டு நான் வாங்கியிருக்கேன். அதுக்கு சர்டிஃபிகேட் சான்றிதழ்லாம் எனக்கு இருக்குது. கரெக்டாக கிறிஸ்தவர்கள் எல்லாரும் போதிக்கணும், எல்லாரும் போதிக்கணுங்கிறத நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒரு சிலர் கைவர்கள் இருக்கலாம், அதற்கு நான் வந்துட்டு அவங்கள மாற்றுறதுக்கு என்னால் முடியாது, கடவுள் தான் மாற்றணும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த சேவர்குமார் கொலை வழக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் வந்து ஒரு சர்ச்சு கேம்பஸுக்குள்ளாடி சர்ச்சு பாதிரியாரார் கொலை செய்யப்பட்டிருக்கார். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு கிறிஸ்தவம் வந்து அன்பை மட்டும்தான் போதிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வாதம் பண்ணதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது வந்து இந்த இதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை. இது ஒரு பெரிய டாப்பிக்கு, அது பேசினா ஃபுல்லாக பேசணும். அது இப்போ இந்த இடமும் சரியில்லை பேசுகிறதுக்கு. அரசாங்கத்துக்கு தான் இப்போ இருக்க மக்கள் வந்து ஆதரவு செலுத்திருக்காங்க, குறிப்பாக கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சிறுபான்மையினர் வந்து அதுக்கு ஆதரவாக இருக்காங்க. அப்போ வந்து அந்த ஒரு மனநிலையை கிறிஸ்தவர்கள் எப்படி மாறும்? இல்லை, இது வந்து ஒரு தவறான கண்ணோட்டம். இப்போ நான் வந்து எம்பி எலெக்ஷனுக்கு நின்னேன். நான் ஒரு பெரிய தேசிய கட்சியுடைய மாநில செயலாளர் இருக்கேன். அநேக எக்ஸட்ரா நான் ஒரு 13 பொறுப்புகளை வகிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் வந்துட்டு டிஎம்கேக்கு ஆதரவு அப்படி இல்லைங்கும்போது என்னுடைய நிலைப்பாடு இப்படி இருக்கும் பொழுது நான் மேக்சிமம் என்னை போல தான் எல்லாரையும் நான் பார்க்குறேன். அதனால் மற்றவர்களை பற்றி எனக்கு திருச்சபைகளிலே வந்து இந்த மதவாதத்திற்கு எதிராக திமுக வாக்களிங்கள் அந்த மாதிரியான அறிவிப்பு வெளிப்படவே விடுறாங்க. அது ஒரு நியூஸ் உங்களால் நிரூபிக்க முடியுமா? எனக்கு திருச்சபையிலே நான் சொல்லுவேன். உங்கள் திருச்சபை என்ன திருச்சபை? ரோமன் கத்தோலிக் திருச்சபையில் சொன்னாங்கன்னா அது சரியில்லை அப்படிங்கிறத நீங்கள் தான் தட்டி கேட்கணும். பரவாயில்ல, தட்டி கேட்டிருக்கோம். நீங்கள் வந்து ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கீங்க. அப்போ வந்து ஒரு மாற்றம் வந்து கிறிஸ்தவத்தில் வந்துட்டு அதில் அப்போ கிறிஸ்தவத்தில் உபதேசங்கள் 28, சத்தியம் ஒன்று தான். இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் சத்தியம், அவரே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கார். உபதேசம் வந்து உருவ வழிபாடுகளில் இருக்குது, உருவ வழிபாடும் இல்லாமல் இருக்குது, வார்த்தையை நம்பி இருக்கிறது இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒவ்வொருத்தரும் ஒரு லைனில் போய்கிட்டு இருக்கும் பொழுது அவர்களுடைய நிலைப்பாடு அப்படி இருக்கும் என்று சொன்னால் அதற்கு நாங்கள் போய் அவங்களோட வில் பவரில் தனியாக நாங்கள் தனிப்பட்ட விதத்தில் குறிக்கிட முடியாது. காரணம் என்னென்னா ஆதாம் ஏவாளுடைய வில் பவரில் ஆதாம் ஏவாளை உண்டாக்கின தெய்வனே வந்துட்டு குறுக்கிடலை. இதை சாப்பிடாதேன்னாரு, ஆனால் அவன் சாப்பிட்டுட்டான், அது அவனுடைய வில் பவர், அதில் அவர் தலையிடலை. ஆல்டர்னேட்டிவாக என்னவோ அதுதான். இப்போ நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக என்ன கேட்குறீங்களோ சொல்லுங்கள், நான் பதில் சொல்லுங்கள். நன்றி, போதும்.